ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதாங்க, அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. இதுலேருந்து 10 மார்க் இல்லை 15 மார்க் வரப்போகுது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத முழுசாக கேளுங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மாக வரும், எல்லா வாட்டியும் வரக்கூடியதான். 10 to 15 மார்க்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இல்லை கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ்னு செப்பரேட்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். மேக்ஸில் இதுக்கு முன்னாடி ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கிறேன். ஸோ படித்து முடிச்சப்பறம் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம சேனலுக்கு புதுசுனா உங்களால் முடிஞ்சது அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் 2 மார்க்ஸ் பார்ப்போமா, என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத. ஸோ இது ரிப்பீட்டடாக சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், அதுக்காக அந்த வீடியோவே. ஓகே, ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான். ஏ கொடுத்து பி கொடுத்து ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ இந்த கொஸ்டின் படித்து வச்சுருக்காங்க. அப்புறம் இதே மாடலில் இருக்க கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் PQ கொடுத்து செட் புல்டர் ஃபார்ம் ரோச்சர் ஃபார்ம் இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக வரப்போகுது இந்த வாட்டி. ஓகே, படிச்சுக்காங்க. அடுத்து இந்த மாடலில் இருக்க கொஸ்டின் இந்த வாட்டி கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. A and B are 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸு, தென் AB into BA is equal to 800. ஸோ ஃபைண்ட் A and B இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அடுத்து GBயில் ஸோ ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸில் வந்து இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். 0.T7 இந்த மாதிரி கேட்பான், இல்லை T5 இல்லை T35 இதனால் கொடுத்து கேட்பான். ஸோ படிச்சுக்காங்க. அதாவது ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இந்த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் படிச்சு வச்சுக்காங்க. அதாவது ஸ்டாண்ட் ஆஃப் கோன் வேக்கன்சி இந்த மாதிரி மெத்தடில் இருக்க எல்லா கொஸ்டினும் படிச்சு வச்சுக்காங்க. ஒரு மெத்தட்னா ஒரு மெத்தடில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குமா, இந்த 10 கொஸ்டின் படிக்கிறனால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால படிக்கலாமே. ஓகே, படிங்க. அப்புறம் இந்த கொஸ்டின் லெசன் 4th கொஸ்டின் ஜாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்த்துக்காங்க என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறத. இதை படித்தும் வச்சுக்காங்க, மேக்ஸிமம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்புறம் ஸ்லோப் இந்த கொஸ்டின் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது இதுவும் கேட்க சான்ஸ் அதிகம். அதுதான் ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ் மேட் பை. இந்த கொஸ்டினில் இருக்க ஃபுல் கொஸ்டின்ஸையும் படிச்சிங்க அப்படின்னாலே 10 to 15 மார்க்ஸ் அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ படிச்சுக்காங்க. ஓகே, இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான், தனியாக இம்பார்ட்டன்ட் இல்லை ஒன்றும் இல்லை. இதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். த ப்ரூவ் இந்த கொஸ்டின். அடுத்ததாக வந்து த கருவுடை படிச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் வாசிக்கணும், அதை படிச்சுக்காங்க. அது இஃப் த ரேஞ்ச் அட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் செட் ஆஃப் டேட்டா இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினில் இருக்க மாடலும் படிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. ஸோ ஒரு 40 மார்க் 50 மார்க் எடுத்துடலான்னு சொல்கிறேன் இந்த மாடலில் எல்லாம் படித்தா. அடுத்ததாக இந்த 2 காயின்ஸ் ஆர் டாஸ் டுகெதர் ப்ராபபிலிட்டி கொஸ்டின் கன்ஃபார்மாக இல்லாட்டி ஒரு கொஸ்டின் கேட்பான். ஸோ ப்ராபபிலிட்டியில் இருக்க ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் அதிகம். அதான் டிரான்ஸ்போஸ் இந்த மாதிரி இருக்கிறது கொஸ்டின்ஸும் டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத கம்பல்சரி கொஸ்டினில் கேட்குறான். ஸோ அப்போது அதை பார்த்துக்கணும். ஓகே, அடுத்ததாக வந்து 3 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் லெசன் படிச்சிங்கன்னா 2 3 மார்க் அட்டன் பண்ணலாம். ஓகே, கன்ஃபார்மாக 2 அட்டன் பண்ணலாம். செகண்ட் லெசனில் வந்து 1 வரும். ஓகே, ஸோ தான் வந்து ரேகா ஹேஸ் 50 ஸ்கோர்ஸு. ஸோ 2 கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பரில். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ. ஸோ அது கொஸ்டின் கிளியராக இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் நம்பர் 33 இது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அடுத்ததாக இஃப் A and B ஸோ தட் A ஸ்கொயர் இஸ் மைனஸ் B 5A 5 இது பார்த்துக்காங்க. பித்தகாரஸ் தியரமை பொறுத்தளவுக்கு பித்தகாரஸ் ஆங்கிள் பைசெக்டர் தேல்ஸ் தியரம் 3ஐயும் படிச்சிட்டிங்கனாலே அவ்வளோதான், நீங்கள் தான். அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா தியரம் சொல்கிறேன். 2 மார்க் கம்பல்சரியில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. சீவாஸ் தியரம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், 4th லெசனில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து 2 மார்க் கம்பல்சரியில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. படிச்சுக்காங்க. வந்ததுக்கப்புறம் வேறு படிக்கலைன்னு ஆகிடக்கூடாது, படிச்சுக்காங்க, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த குவாட்ரேட்டரல் ஃபார்ம்டு இந்த கொஸ்டின். அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இந்த லென்த்து கொடுத்து ஹைட் ஆஃப் டவர் கண்டுபிடிக்கிறது, ஹைட்டு கொடுத்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டட் ஆக சான்ஸ் அதிகம், வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகே, அதான் டாய் இஸ் ஷேப் இந்த கொஸ்டின் பார்த்துக்காங்க. அடுத்ததாக அலுமினியம் சிலிண்ட்ரிக்கல் ரேடியஸ் பார்த்துக்காங்க. அடுத்ததாக இது ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ப்ராபபிலிட்டி. இதான் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இருக்க கொஸ்டின்ஸ் ஒன்றுமே விட்டுறாதாங்க, எல்லாம் படிச்சுக்காங்க. ஸோ இது 3வது வாட்டி சொல்கிறேன், படிச்சாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், அதான் சொல்கிறேன். ஓகே, அதாவது 2 டைசஸ் ஆர் ரோல்டு. ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. அதாவது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பெர்பெண்டிகுலர் இந்த கொஸ்டின் வாட்டி அப்படி கம்பல்சரி ரிப்பீட்டடாக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ படிச்சுக்காங்க. ஓகே, அதான் 8 மார்க்ஸ் பார்த்தாங்க. 8 மார்க்ஸ் நம்ம வீடியோ போடணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 ஜாமெட்ரி 5 கிராஃப் படித்தா ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம போடுவோம், நீங்கள் சொன்னால் போடுவோம் அப்படி சொல்கிறேன். ஓகே, 8 மார்க் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடலாம்.
சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க 8 மார்க்கில். இதுலேருந்தே ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. 4 கொஸ்டின் படிச்சிங்கன்னா ஒரு 8 மார்க் அட்டன் பண்ணலாம். அப்போ படிக்க வேண்டியதானே. ஓகே, ஸோ படிச்சிருங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த பிடிஎஃப் முடிஞ்சால் கமெண்ட்டில் வைக்கிறேன், கமெண்ட்டில் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.